இந்திரா சீரியல் ஜூலை 29 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஜெயா கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜெயா. டே கௌதம், உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? இப்படி உங்கள் அம்மா சொல்கிறது எல்லாத்துக்கும் ஆமா சாமி தான் போட்டுட்ருப்பியா அப்படின்னு கௌதம் அப்பா கேட்டுட்ருக்கா. அப்பா இது அப்படி இல்லைப்பா, என்னை எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க கௌதம். என்னடா பையன் நீ அப்படின்னு அவர் கேட்டுட்ருக்க. என்னங்க உங்களுக்கு அவன் மனசு புரியலன்னு நீங்கள் பேசாமல் இருங்க. ஒரு பெத்தவளா அவனோட மனசை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். சும்மா அவனை கேள்வி மேலே கேள்வி கேட்டு தர்ம சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. யாரு? நான். ஏன் ஜெயா, இவனுக்கு இந்திரா மேலே அக்கறை இல்லாத அம்மா தான் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனானா? இல்லை ஆக்சிடென்ட் நடந்தப்போ எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டா? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கௌதம் அப்பா கேட்டுருக்கா. இப்போ யாருங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஜெயா. மாமா நீங்கள் தேவையில்லாமல் அக்காவையும் கௌதமையும் குழப்பாதீங்க. அவன் இந்திராவை பார்த்துக்கிட்டது வெறும் மனிதாபிமானத்தில் தான். இப்போது நாளைக்கே நமக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் அவன் இதை விட நல்லா பார்த்துப்பான். உங்களுக்கு தான் மாமா அக்கறைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. அம்மா மகாராணி, எங்களுக்கு அந்த வித்தியாசம் எல்லாமே தெரியும், நீ கொஞ்சம் பாடம் எடுக்கிறத நிறுத்திட்டு அமைதியாரு அப்படிங்கிறாங்க கௌதம் அப்பா. அத்தை, நீங்கள் எல்லாம் நல்லது கெட்டதும் தெரிஞ்சவங்க. நீங்கள் தானே இந்திரா இந்த வீட்டுக்கு வந்த முறை தப்புன்னு சொன்னீங்க. அந்த முறை தப்பு இல்லைன்னு அவள் அப்போவே நிரூபிச்சிட்டாளே. நம்ம கௌதம் கல்யாணம் பண்ண இருந்த வரலட்சுமிங்கிற பொண்ணு எப்பேற்பட்டவ அப்படின்னு கூட நிரூபிச்சாலே. இதுக்கு மேலேயும் இந்திராவை தண்டிக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லாத அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்கா. சுபா ரொம்ப சரியா சொன்னம்மா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இப்போ சொல்லு ஜெயா, இந்திரா உன் மருமகளாக இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கௌதம் அப்பா கேட்க. உங்களுக்கு அவள் செஞ்ச நல்லது மட்டும்தான் தெரியுது. அவளோட திமிர் தெரியல, அவளோட பொய் பித்தலாட்டம் எல்லாம் தெரியல, அவளோட ஆட்டிடியூடே சரியில்லைங்க. அவள் இங்கே வந்ததே அவள் அக்கா வாழ்க்கையை சரி பண்ணணும் தானே. அப்போது என் கௌதம் என் பையனோட வாழ்க்கை வீணாக போச்சே, அதை பற்றி யோசிக்கலையாவ அப்படின்னு ஜெயா சொல்லிட்டுருக்க. சுபா நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? ஆமாம், உன்னை யார் இங்கே பேச கூப்பிட்டது? நீ எதுக்கு தேவையில்லாமல் வரலட்சுமி பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு தேவையாது? வரலட்சுமியை துரத்துறதுக்காக முக்காடு போட்டு வந்து நம்மளையெல்லாம் ஏமாத்தினவளை ஏற்றுக்க சொல்கிறியா நீ? அப்போது கௌதமோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அவன் எவ்வளோ உடஞ்சி போயிருப்பான். அதெல்லாம் மறந்து போச்சா சுபா உனக்குன்னு ராகினி கேட்க. இங்கே பாருங்க, என்ன இருந்தாலும் கௌதம் கையால் தாலியை கட்டிக்கிட்டு இந்திரா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோ விஷயங்களை அவள் பண்ணியிருக்கா. இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டாதாவது அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாம்ல அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. ஏய், நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? அவ்வளோ கேவலமான நிலைமைக்கு அக்காவை கொண்டு வந்து விட்டதே அந்த இந்திரா தான். பாத்தியாக்கா, சுபாலாம் உனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. இவளை பேச விட்டதே ரொம்ப தப்பு அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. எல்லா நல்லவங்களையும் வாய முடியுங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த வீட்டில் நல்லதுக்கே இடமில்லை அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. மேடம் நீங்கள் வேணா முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் வரட்டுமாங்கிறாங்க அட்வொகேட். தேவையில்லை சார், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. ஜெயா, எனக்காக ஒரே ஒரு முறை தெய்வத்தை மனசில் நிறுத்தி நல்லா யோசிச்சுப்பாரு ப்ளீஸ் ஜெயா அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. ஜெயா அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. ப்ளீஸ்ங்க ஏதாச்சும் பண்ணுங்க, யோசிக்க விடாதீங்கிறாங்க ஹேமா ராகினி கிட்ட. அக்கா ராவுக்கால வந்துட போதுக்கா, அவர் சொல்கிறதுனால நீ லேட் பண்ணாத அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. நான் யோசிச்சுட்டேங்க, என்னதான் தப்பான வழியில் வந்திருந்தா கூட கௌதம் மேலே ஆசைப்பட்டு தான் அவள் இதெல்லாம் செஞ்சான்னு அவன் மேலே எனக்கு கொஞ்சம் பரிதாபம் இருந்துச்சு. ஆனால் என் பையனோட வாழ்க்கையை அவள் அக்கா வாழ்க்கைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க போது இந்த ஒரு காரணம் போதுமே. இன்னொன்று கேட்டுக்கோங்க, இப்போ கூட அவளுக்கு கௌதம் முக்கியம் இல்லை, அவள் அக்கா வாழ்க்கை தான் முக்கியமாக இருக்குது. அவ்வளோ சுயநலமானவ என் பையனுக்கு தேவையில்லைங்க. மன பொருத்தமே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுங்க அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்கா. அம்மா இப்படி கண்மூடித்தனமாலாம் சொல்லிட முடியாதுமா, எனக்கு கூட ஹேமாவை அப்படித்தான் கட்டி வச்சுங்க, நாங்கள் நல்லா இல்லையாம்மா, அதெல்லாம் போக போக சரியாக வந்துருமா அப்படின்னு ஹேமாவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்க. அத்தை, மன பொருத்தங்கிறது எப்படி அத்தை ஆரம்பத்திலேயே இருக்கும். இப்போ கூட காவியாவையும் கதிர் தம்பியும் கௌதமும் இந்திராவும் தானே சேர்த்து வச்சாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இல்லாமலையா? 2 பேருக்கும் இருக்கு அத்தை, நம்புங்க அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. அத்தை, நீங்கள் என்கிட்ட என்ன வேணும்னு கேட்பீங்கள, தங்கச்சியை வாழை மட்டும் வைங்க அத்தை அப்படிங்கிறாங்க காவியா. அவள் உன்னை வாழ வைக்கிறேன்னு சொல்கிறா, நீ அவளை வாழ வைக்கிறேன்னு சொல்கிற. நீங்கள் 2 பேரும் உங்கள் பாசத்தை காமிச்சு விளையாடுறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத்தை ப்ளீஸ் அத்தைங்கிறாங்க காவியா. காவியா, நீ இதை தவிர வேறு என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன். ஆனால் நீ இதை கேட்ட நீ என் மருமகளே இல்லை, அப்படிதான் அர்த்தம். நீ போய் இந்திராவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. அதான் சொல்லிட்டாங்களே, போய் இந்திராவை கூட்டிகிட்டு வா காவியாங்கிறாங்க ஹேமா. ஏய், என்ன முறைக்கிற? போய் இந்திராவை கூட்டிகிட்டு வா. அது சரி, உனக்கு கூட்டிகிட்டு வர மனசு வராதுல்ல, வா ஹேமா, நாம போய் கூட்டிகிட்டு வரலாம் அந்த வருங்கால கலெக்டர் அப்படிங்கிறாங்க ராகினி. அவளே கலெக்டராக போகிறா, அவளுக்கு எதுக்கு கௌதமு? கூப்பிட்ட உடனே வந்து கையெழுத்து போட போகிற பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கூட்டிகிட்டு போகிறாங்க ஹேமா. இன்னொரு பக்கம் இந்திரா ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் ராகினியும் ஹேமாவும் போய் என்ன போஸ்டில் உட்காந்துட்ருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. எல்லாமே இப்போ உடஞ்சி போயிடும் ஹேமா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, கலெக்டரம்மா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படி நடுவீட்டில் உட்காந்துட்ருக்கீங்களே, வாங்க வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுங்க
அப்படின்னு ராகினி சொல்ல, கலெக்டராக பிலிமினரி எக்ஸாம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் மெயின் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஹாஸ்டல் போகாமல் இங்கேயே இருக்கலான்னு பிளான் போடுறா போல இருக்கு அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. ஸ்பீடாக இந்திரா எந்திரிச்சு போயிடுறாங்க. அட பயங்கர ரோஷக்காரியாக இருக்காளே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹேமாவை கூட்டிகிட்டு ராகினி போகிறாங்க. இந்திரா ப்ளீஸ் இந்திரா, இனிமேலாச்சு உன் வாழ்க்கையை பற்றி யோசி இந்திரா, கையெழுத்து போடாதே இந்திரா அப்படின்னு காவியா சொல்லிட்டு இருக்க. அக்கா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாதுக்கா, அது உன் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு இந்திரா சொல்லிட்டுருக்க. என் உடம்பு வாழ்க்கை இதெல்லாம் விடுடி, இப்போ உன் வாழ்க்கை அந்த இடத்துல நிற்குது, முதல்ல சைன் பண்ணாதடி அப்படின்னு காவியா சொல்லிட்டுருக்க. அம்மா இந்திரா, நான் சொல்லித்தான் கௌதம் கேட்கல, ஜெயா கேட்கல, நீயாவது கேளுமா, சைன் பண்ணாதம்மா. இப்போ என்ன, உங்கள் 2 பேர்த்தையும் கவுன்சிலிங் அனுப்பணும், அங்கே போய் உட்காருங்க, 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, அப்புறம் முடிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு எடுத்தோம் கௌதம் முடிவு பண்ணாதம்மா, சைன் பண்ணாதம்மா, கேளுமா அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டுருக்க. அக்கா அவளே கையெழுத்து போடுற மூடில் தான் இருக்கா, மாமா தான் தேவையில்லாமல் அவளை குழப்பிட்டுருக்காரு, வேலையை சட்டுப்புட்டுன்னு முடிக்கா, அப்புறம் போன தடவை மாதிரி ஆயிருப்போகுது அப்படின்னு ராகினி சொல்லிட்டுருக்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்க நான் இந்த முறை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஜெயா. நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற பாசம் புரியுது, ஆனால் எனக்கு இன்றைக்கி எல்லாமே எதிராக இருக்குது அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. இந்திரா அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சே, என் பையனை சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, இந்த கல்யாணத்தோட அடிப்படையே தப்பு. எப்படியும் நீ கௌதமை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் எதுக்கு இங்கே போலியாக வாழணும்? இந்தா பேப்பர்ஸ் மியூச்சுவலாக அப்ளை பண்ணால் 2 பக்கமும் பிரச்சனை இருக்காது, சைன் பண்ணு அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. ஜெயா நான் என்ன சொல்லிட்டுருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க. நான் சரியாக தாங்க பண்ணிகிட்ருக்கேன், இவங்க 2 பேரும் எனக்கு டைவர்ஸ் வேணான்னு சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் நிறுத்திடுறேன் அப்படின்னு ஜெயா சொல்ல. இந்திரா நீ வேணான்னு சொல்லு, கல்யாணங்கிறது விளையாட்டு இல்லை, காரணம் இல்லாமல் உன் காலத்தில் தாலி ஏறல, தயவு செஞ்சு அதுக்கு மதிப்பு கொடு. கௌதம் தம்பி நீங்களாவது சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சுபா சொல்ல. பணம் எவ்வளோ கேட்கலான்னு யோசிக்கிறா போல இருக்கு அப்படிங்கிறாங்க ஹேமா. வா இந்திரா கையெழுத்து போடு அப்படின்னு ஜெயா கூப்பிட. அக்கா அவள் சொத்துக்காக தான் யோசிக்கிறான்னு போல இருக்கு, நஷ்ட ஈடா எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ராகினி சொல்ல. சொல்லி இந்திரா அப்படின்னு எதிர்பார்க்குறேன், என்கிட்ட சொத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், ஒரு 50 லட்சம் போதுமா, 60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்திரா பயங்கரமாக கோவம் வந்து போய் சைன் பண்ணிடுறாங்க. எனக்கு எந்த பணமும் வேணாத்த, இது முடிய இன்னும் 2-3 மாதம் ஆகும்னு தெரியும், அது வரைக்கும் எனக்கு இந்த வீட்டில் இருக்க மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக காவியை வந்து பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்க, நீ போட்டுகிட்டே இருக்க, உன் வாழ்க்கையே இப்படி பாலாக போயிடுச்சு, இப்படி வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறியேடி அப்படின்னு காவியா சொல்லிட்டு இருக்க. என்னம்மா நீ, உன்னை போய் புத்திசாலி பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தனே, உண்மையிலேயே நீ தான் முட்டாள் ச்சே அப்படிங்கிறாங்க கௌதம் அப்பா. நான் நல்லா யோசிச்சிட்டேன் மாமா, கௌதமை நான் காதலிச்சேன், ஆசைப்பட்டேன், எல்லாமே உண்மைதான், ஆனால் என் மனசில் நேர்மையை யோசிச்சா இது எல்லாமே எங்கள் அக்காக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கௌதமை நான் யூஸ் பண்ணது உண்மைதான், அவன் மனசை நான் தான் உடச்சிட்டேன் மாமா, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலேயும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், அதுக்கு பரிகாரமாக தான் நான் கையெழுத்து போடுறேன், கௌதமோட மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதெல்லாமே பண்ணியிருக்கேன் மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இந்திரா. ராகினி ஹேமா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. போதுமா இதுக்கு தானே எல்லாருமே விரும்புனீங்க, இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்டுட்டு கௌதம் அப்பா அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. காவியா தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ இந்திரா வராங்க. இந்திரா கிட்ட காவியா தப்பு பண்ணிட்டியே இந்திரா, நாங்கள் அவ்வளோ பேர் சொல்கிறோம், அதையும் கேட்காம அவ்வளோ பெரிய மனுஷன் மாமாவும் சொல்கிறாரு, எதையுமே நீ உன் காதில் வாங்கலல்ல, இவ்வளோ அழுத்தமாக இருக்கியே இந்திரா, நீ பேப்பரில் கையெழுத்து போடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, இப்படி அக்காக்காகன்னு உன் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டு நிற்கிறியடி, நீ அலறத பார்த்து மட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு காவியா சொல்லிட்டு இருக்கா. அக்கா அழாதக்காங்கிறாங்க இந்திரா. இல்லை இந்திரா நீ நிஜமாவே சொல்லு, உன் மனசார சொல்லு, நீ கௌதமை உண்மையாக காதலிக்கலன்னு சொல்லு, அவரை பிடிக்காம தான் கௌதமை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சரி அதை விடு, இப்போ நீ எக்ஸாம் எழுதுறதுக்காக கோயம்புத்தூர் போயிட்டு வந்தல, அப்போது அவரை பிடிக்காம தான் அவர் கூட போயிட்டு வந்தியா, உன் மனசில் அவர் மேலே காதலே இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும் இந்திரா, எனக்கு உன் மனசு தெரியாதுன்னு நினச்சியா, கௌதம் மேலே நீ எவ்வளோ ஆசை வச்சுருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு எதுக்கடி இப்படி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்ட, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி காவியா கேட்க. அக்கா நீ அழாதக்கா, இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா, நீ அலறத முதல்ல ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல. இப்போ அலறதை தவிர வேலை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலந்திரா, இப்படி உன் வாழ்க்கையே பாலா போச்சே அப்படின்னு சொல்ல. அக்கா ஜாஸ்தி யோசிக்காதக்கா, நீ சொன்ன மாதிரி கௌதமை நான் ரொம்ப காதலிச்சிருக்கேன்தா, அது உனக்கும் நல்லா தெரியும், ஆனால் அது மட்டும் ஒன்றா இருக்கிறதுக்கு போதுமா, கௌதம்க்கும் என்ன பிடிக்கணும்ல, அவனுக்கு என்ன பிடிக்கலக்கா, பிடிக்காதவங்ககிட்ட போய் எப்படிக்கா நான் சொல்கிறது, நான் சொல்லி அவனை கஷ்டப்படுறதுக்கு மனசு வரலக்கா, கௌதம் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் முக்கியம்,
அப்படின்னு இந்திரா சொல்ல, புரிஞ்சுதா பேசுறியா இந்திரான்னு கேட்க, புரிஞ்சுதாங்க்கா பேசுகிறேன். வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது அப்பப்போ சரியாக தான் நடக்கும். நீ கவலைப்படாமல் இருக்கா. நான் இங்கே இருந்தா என்னை பார்த்து நீ அழுதுகிட்டே தான் இருப்ப. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே காவியாவும் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. என்னை பற்றியும் கௌதம் பற்றியும் மட்டும்தான் இந்திரா யோசிக்கிறாளே தவிர அவள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு நீ தான் நல்ல வழியை காட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்திரா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து செம்மையாக அழுகுறாங்க. இந்திரா ஏன் அலறேன்னு அவங்க கேட்க, நீ முதல்ல வந்து உட்காந்து தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்திரா ஏண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.